மேல் இப்பொழுது ஒரு பாடலை கேட்கும்போது நீங்கள் புதுவரனை தாரும் தெய்வமே, புதுவரனை தாரும் தெய்வமே, உம்மை போல் மாற வேண்டுமே, உம்மை போல் மாற வேண்டுமே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே, இதுவேதான் எந்தன் வாஞ்சையே. புதுவலனை தாரும், புதுவலனை தாரும், புதுவலனை தாரும் தெய்வமே, புதுவலனை தாரும், புதுவலனை தாரும், புதுவலனை தாரும் தெய்வமே. என்னை வணங்கிடும் புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் என்னை மாற்றிடும், என்னை வணங்கிடும் புதிதாக்கிடும், உந்தன் விருப்பம் போல் உருவாக்கிடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வைத்திடும், உந்தன் ஆவி என்னில் தங்க முத்திரையாக வந்திடும். புதுவலனை தாரும், புதுவலனை தாரும், புதுவலனை தாரும் தெய்வமே, புதுவலனை தாரும், புதுவலனை தாரும், புதுவலனை தாரும் தெய்வமே. அனுதினமும் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும், அனுதினமும் வளர செய்யும், உந்தன் இரக்கத்தை உணர செய்யும், உந்தன் நாமம் எந்தன் துருகம் முற்றிலுமாக அர்ப்பணித்தேன், உந்தன் நாமம்
ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர், வண்டர்ஃபுல். அற்புதமான பாடல். கரங்களை தட்டி பாடினவர்களுக்கு நன்றி செலுத்துவோம். ஆமென். ஓகே, அருமையானவர்களே, இன்றைக்கு விசுவாசத்தின் சாதனை என்கிற தலைப்பிலே நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். விசுவாசத்தின் சாதனை. ஹல்லேலூயா. யாராவது வேதனையில் இருக்கீங்க? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. வேதனையில் இருக்கீங்களா? வேதனை இருந்தா அந்த வேதனை சாதனையாக மாறும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்லா தான் அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். வாக்குத்தத்த வசனம் நான் சொன்னேன். வாக்குத்தத்த ஞாயிற்று ஒரு மாதத்தில் ஒரு ஞாயிற்றுக்கிழமையாவது ஒரு 1ஆம் தேதியாவது சபைக்கு வாங்கினே ஆராதனை நேரத்தில் சொன்னேன். அதை ஃபாலோ பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். மார்க் 9ஆம் அதிகாரம் 23வது வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். 2 வார்த்தையை இயேசு சொன்னார். 2 தர ஃபெய்த்தை சொல்றாரு, 2 தர பாசிபிள் சொல்றாரு. அல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன், ஆமென், காட் ஆஃப் பாசிபிள். என்ன சொல்றாரு? விசுவாசித்தால் ஆமென் ஆகும். ஆமென். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாரும் சொல்லுங்க, நீ விசுவாசித்தால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்றைக்கு தேவன் ஒரு மனிதனை சுட்டி காட்டுகிறார். ஒரு மனிதனை என்ன செய்யறாரு? சுட்டி காட்டுறாரு. அவன் யாரு அப்படின்னா விசுவாசிக்கிறவன். அவன் சொல்லுங்க, அவன் யாரு? விசுவாசிக்கிறவன். இவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். பாருங்க, நம்ம ஆண்டவருக்குள்ள வரும்போது நமக்கு சில பொசிஷன் இருக்கிறது. தேவன் நம்மளை முதல்ல அவருடைய பிள்ளையா மாத்துறாரு. ஆமென். முதல்ல என்ன செய்யறாரு? ஆமா, யோவான் 1:12 அவருடைய பிள்ளையா, அவருடைய நாமத்தின் மேல அவருடைய பிள்ளையா மாத்துறாரு. பிள்ளையா மாறினவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அப்புறம் என்ன செய்யறாருன்னா, நம்மளை நீதிமானா மாத்துறாரு. பிள்ளையா மாத்தினா பரவாயில்ல, அடுத்து எப்படி மாத்துறாரு நம்மளை? நீதிமான்கள் எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்புறம் எப்படி மாத்துறாருன்னா, நம்ம பிள்ளைகளானால் யாரா இருக்கிறோம்? சுதந்திரவாளிகளா இருக்கிறோம். நம்ம எப்படி மாத்துறாரு? சுதந்திரவாளிகளாய் நம்மை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அப்புறம் நம்ம வாழ்க்கையில பலவிதமான பொசிஷனுக்கு நம்மளை கொண்டு போயிடுறார். ஆமென். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் வளர்ச்சி. இப்படி எல்லாத்தையும் மாத்தி அப்புறம் ஒரு விசுவாசிய டிசைபிளா மாத்தி விட்டுறாரு. முதல்ல விசுவாசி, அப்புறம் யாரா மாற வேண்டும்? சீஷனாக மாற வேண்டும். அதனாலதான் இயேசு சொன்னாரு, நீங்கள் உலகம் முழுவதும் போய் அவர்களை எப்படி மாற்றுங்கள்? சீஷர்களாய் மாற்றுங்கள். அல்லேலூயா. ஆமென். இப்படி நிறைய தகுதிகளுக்குள்ளே நம்ம ஆண்டவர் கொண்டு வந்து விட்டுறாரு. அதனால நம்ம சாதாரணமான ஆளு நீங்க நினைச்சிடக்கூடாது. நீங்க அவருடைய பிள்ளையா இருக்கிறீங்க, அவருடைய சுதந்திரவாளியா இருக்கீங்க, நீதிமானா இருக்கிறீங்க. அப்புறம் எப்படி இருக்கிறீங்க? ஜெப வீரனா இருக்கிறீங்க, ஆராதனை வீரனா இருக்கிறீங்க. இப்படி நிறைய தகுதிகளை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆனா இங்க தேவன் ஒரு மனிதனை சுட்டி காட்டுகிறார். அவன் சாதனையாளன். அவன் பேரு என்னன்னா விசுவாசிக்கிறவன். சொல்லுங்க, யாரு? விசுவாசிக்கிறவன். அப்போ விசுவாசிக்கிறவங்க பேர்ல நிறைய பேர் இருக்கலாம், தேவனுடைய பிள்ளைகள் நிறைய பேர் இருக்கலாம், சுதந்திரவாளிகள் நிறைய பேர் இருக்கலாம். இப்படி நிறைய பேர் இருந்தாலும் தேவன் யாரு மூலம் கிரியை நடக்கும்னு சொல்றாரு? சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவன். எல்லாரும் சொல்லுங்க. அப்ப விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்கும்? எல்லாமே பாசிபிளா இருக்கும். அப்ப இந்த விசுவாசம் நமக்குள்ள வந்த உடனே அது எப்படி மாத்திருதுன்னா, ஆமென், எல்லாத்தையும் நமக்கு சாதகமா மாத்தி விட்டுரும்.
அதனால விசுவாச மக்களுக்கு எது ரொம்ப முக்கியம்? விசுவாசம். விசுவாசம். நான் நேற்று கூட இதை பத்தி உங்களுக்கு நான் சொன்னேன். வந்த பிள்ளைகளுக்கு தேவன் எதை எதிர்பார்க்கிறார்? அற்புதங்களை செய்வதற்கு விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். ஒரு ஜெப வீரன், நீ நல்லா ஜெபம் பண்ணு, உனக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லல. ஜெபிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லல. ஆராதிக்கிறவனுக்கு எல்லாம் நடக்குன்னு சொல்லல. அட்டெண்டன்ஸ் கரெக்டா போடுறவனுக்கு எல்லாம் நடக்கும்னு சொல்லல. தசமாம் கொடுக்கிறவனுக்கு எல்லாம் நடக்குன்னு சொல்லல. உபவாசம் பண்றவனுக்கு எல்லாம் நடக்குன்னு சொல்லல. தேவன் இங்க ஒரு மனிதனை பிக்சர் பண்றாரு. அந்த பிக்சர் நாம மாறிடணும். ஹல்லேலூயா. ஆமென். தேவன் அங்க எப்படி ஒரு பிக்சர் காட்டுறாருன்னா, அவன் யாரு? சத்தமா சொல்லுங்க. யாரவன்? விசுவாசிக்கிறவன். இந்த விசுவாசிக்கிறவனுக்கு எவரிதிங் பாசிபிளா மாறிடுமா? ஹல்லேலூயா. அப்ப ஜெபிக்கிறவன் இருக்கட்டும், ஜெபிக்கட்டும். ஆராதிக்கிறவன் ஆராதிக்கட்டும். ஊழியம் செய்யறவன் இவங்க எல்லாம் இருக்கட்டும். ஆனால் தேவன் இங்க ஒரு மனிதனை முக்கியப்படுத்தும் பொழுது அவனுடைய கேரக்டரை முக்கியப்படுத்துறாரு. தானியேல் ஒரு நல்ல ஜெப வீரன். ஹல்லேலூயா. தானியேல் யாரு? நல்ல ஜெப வீரன். மோசே எப்படி இருந்தான்? தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன். ஹல்லேலூயா. தாவீது எப்படி இருந்தான்? ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவனாக இருந்தான். இவங்கெல்லாம் நல்லதுதான். ஆனால் இவர்கள் எல்லாவற்றை காட்டிலும் புதிய ஏற்பாட்டிலே, ஹல்லேலூயா, ஆமென், கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் உண்டாகிறது. அந்தியோகியாவிலே விசுவாசிகளுக்கு என்ன பெயர் உண்டாகிறது? கிறிஸ்தவர்கள். we are all Christian, we are called Christian, Christianity. ஆமென். ஆனா அந்த கம்யூனிசத்துல பாருங்க, கம்யூனிசத்துல ஒருத்தர் எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? கம்யூனிஸ்டுக்காரங்க தோழரே அப்படிமா. என்னது? தோழர் தான். அவங்க தான் ஒரு பெரிய சபை மாதிரி இருப்பாங்க. கேரளாவுல எல்லாம் கம்யூனிஸ்ட்னா உயிரை விடுவானுங்க. தோழர், தோழர்னா சகாயி. ஆமா, சகா, சகா, பிரிய சகா, அந்த மாதிரி. இவங்கெல்லாம் அந்த மாதிரி. தசமாக யாரும் கொடுப்பான்னா சிபிஎம் கொடுப்பான். கம்யூனிஸ்டுக்காரன் தசமாக கொடுப்பான். 10ல் 1. ஒருத்தர் நல்ல ஒரு கம்யூனிஸ்ட் கன்னியாளத்தில் வந்த மொய்ப்பணம் எல்லாத்தையும் கம்யூனிஸ்டுக்கு டொனேஷனாக கொடுத்துட்டாங்க. அப்படியெல்லாம் இருக்கிறாங்க. நமக்கு விசுவாசி என்று பெயர். ஆமென் சொல்லுங்க. நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே நமக்கு ஒரு எளிய பெயர் வருகிறது. என்ன பேரு சொல்லுங்க? அல்லேலூயா. இதை வச்சு வாழ்க்கையை நடத்த முடியாது. ஆனால் இந்த விசுவாசி எப்படி மாறணும்னா, விசுவாசிக்கிறவனா மாறணும். எப்படி மாறணும்? விசுவாசிக்கிறவனா மாறணும். கர்த்தர் அதை தான் தேடுறாரு. இப்ப இந்த சபையில இத்தனை பேர் இருந்து நீங்க எல்லாம் விசுவாசியா இருந்தாலும் இதுக்குள்ள விசுவாசிக்கிறவன் யார்? விசுவாசி வேற, விசுவாசி நமக்கு ஒரு பேர் தான். ஆனா நான் யாரா இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. விசுவாசிக்கிறவனா இருக்கணும். நான் ஒரு நாள் விசுவாசி ஆயிட்டேன். எப்பொழுது? நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பொழுது நான் யாரா மாறிட்டேன். ஆனா இப்ப எப்படி இருக்கிறேன்? விசுவாசிக்கிறவனா இருக்க வேண்டும். அல்லேலூயா, ஆமென். விசுவாசித்தால் ஆகும். விசுவாசிக்க கூடுமானால் உனக்கு ஆகும். Some miracle will happen whenever you believe Jesus. ஆனா விசுவாசிக்கிறவன்னா அதுல ஸ்டில் விசுவாசத்தில் இருக்கிறவன். விசுவாசிக்கத்தில் இருக்கிறவனுக்கு everything is possible. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவனுக்கு, அதாவது விசுவாசிக்க கூடுமானால், ஒரு விசுவாசியா இருக்கிறவனுக்கு சில காரியங்கள் என்ன செய்யும்? ஆகும். ஆனால் விசுவாசத்தில் இருக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். கரங்களை தட்டி பயன்படுத்துங்க பார்க்கலாம். அப்ப அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்னா, நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது விசுவாசி என்கிற பெயரிலே உள்ள வருகிறேன். எந்த பெயர்ல உள்ள வருகிறேன் சொல்லுங்க, நல்லா சத்தமா தான் சொல்லுங்களேன். விசுவாசி என்கிற பெயர்ல உள்ள வருகிறேன். ஆனால் உள்ள வந்த பிறகு நான் விசுவாசத்தில் இருக்கிறேன். அதுதான் முக்கியம்.
நீ விசுவாசியை வந்து இடத்தை நிரப்புறது வந்து ஒன்றும் பெரிய மேட்ரு கிடையாது. இன்னும் ஒரு ரிவைவல் வரப்போகுது. இந்த இடமெல்லாம் நான் தூள் பறத்திட்டு போயிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆமென். we are expecting the greatest revival. எப்படி நான் சொன்னேன் சங்கீதத்தில், ஒரு செகண்ட்ல இயேசு என்கிற பேர் உலகம் முழுவதும் போச்சு பாருங்க. அதே போல ரிவைவல் எப்படி அன்எக்ஸ்பெக்ட் டைம்ல வரும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப வர்றவங்க எப்படி வராங்க? விசுவாசியா வர்றாங்க. ஹல்லேலூயா. ஆனால் வந்து சூழ்நிலையை பார்க்குறாங்க, பிரச்சனையை பார்க்குறாங்க, அவங்க நார்மல் கிறிஸ்டியனா மாறிடுறாங்க. விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவர்கள் அப்படி கொஞ்சம் பேர் தான் இருக்கிறாங்க. ஆனா இயேசு சொல்றாரு விசுவாசிக்கிறவனுக்கு. இப்ப இந்த கூட்டத்தில் நான் சொன்ன மாதிரி விசுவாசியா வந்தவங்க இப்ப விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறார்களா? விசுவாசியா உள்ள வந்து, விசுவாசினா பிலீவர். பிலீவர்னா என்ன அர்த்தம்? இயேசுவை விசுவாசிக்கிறவன் பிலீவர், விசுவாசி. இயேசுவை விசுவாசி. அந்த விசுவாசம் நம்ம எப்படி மாத்திருது? விசுவாசியா மாத்திருது. ஆனால் உள்ள வந்த பிறகு சூழ்நிலைகள் மாறலாம், பிரச்சனைகள் மாறலாம், சேலஞ்ச் இருக்கலாம், குறைவு மாறலாம். இப்படிப்பட்ட நேரங்களிலே நான் விசுவாசத்தில் நிலைத்திருக்கிறவனை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது பாருங்க, 2 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல, தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களை பார்க்கும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பூமி எங்கும். ஆமா, எப்படிப்பட்டவர்கள்? தம்மை பற்றி. ஆமென். தம்மை பற்றி சத்தமா சொல்லுங்க. உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படிக்கு கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் என்ன செய்து கொண்டிருக்கிறது? அப்ப பூமி எங்கும் உலாவுற கண்கள் இப்ப எங்க உலாவிக் கொண்டிருக்கிறது? சபையில உலாவிக் கொண்டிருக்கிறது. அப்ப சபையில் இருக்கிற விசுவாசிகள் உத்தமமா இருக்கிறார்களா? தம்மை பற்றி உத்தம இருதயம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தேவன் எதை வெளிப்படுத்த போறாரு? சொல்லுங்க கொஞ்சம் வாய் திறந்து. ஆமென். தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். யாரெல்லாம் சபையில வந்த நாள்ல இருந்து இந்த நாள் வர, அல்லது இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள்ல இருந்து இந்த நாள் வர உத்தம இருதயத்தோடு இருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. இந்த உத்தமம்ங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது களங்கம் இல்லாத விசுவாசம். ஆமென். என்ன விசுவாசம்? ஆமென். இப்ப பால் இருக்கு. பால்ல நமக்கு பால் கொடுக்கறவங்க என்னத்தை சேர்க்கிறாங்க? தண்ணியை சேர்த்தான் கொடுப்பாங்க. அப்படி கொடுக்காம இருக்கிறவங்க இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும். யாராவது இருக்காங்களா அப்படி கொடுக்காம? தண்ணியை என்ன செய்யறாங்க? ஆனா நம்ம அதுல பாலும் தண்ணி ஊத்துப்பான சொல்றான். எதை தான் ஊத்த சொல்றான்? பாலை தான் அவங்களும் ஊத்துறாங்க. பால் எவ்வளவு வேணும்னு தான் கேட்பான். பாலும் தண்ணி எவ்வளவு வேணும்னா கேட்பான். அப்படி சொன்னானா அவங்ககிட்ட என்ன செய்ய மாட்டோம், நம்ம உங்கள்கிட்ட பாலே வேணாம் ஓடிடுன்றோம். அப்போ அதுல தண்ணீர் கலந்திருந்தாலும் அதுல என்ன அவன் என்ன சொல்றான்? அது பால் பால்னு சொல்றான். ஆனால் அதுல என்ன கலந்திருக்கிறது? தண்ணீர் கலந்திருக்கிறது. ஆனால் விசுவாசம் என்பது நம்முடைய சோர்ஸ மற்ற காரியங்களை கலந்து வருகிறதல்ல, அது பியூர் மில்கா இருக்க வேண்டும். அதை தான் 1 பேதுரு 2:3 பேதுரு எழுதுறாரு. அது என்ன பால்னு எழுதுறாரு? களங்கம் இல்லாத. எல்லாரும் சொல்லுங்க. களங்கம்னா என்ன? கலப்படம் இல்லாத ஞானப்பால். அல்லேலூயா. ஆமென். அது அந்த பால் இந்த பால் எல்லாம் அந்த இவனுங்கெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. கிராமத்து பால், காமத்து பால், அப்புறம் பொருட்பால், வெண்பால், இப்படி நிறைய பால் எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, இது என்ன பால்? களங்கம் இல்லாத. எல்லாரும் சொல்லுங்க. ஞானப்பால். எது களங்கம் இல்லாத ஞானப்பால்? The word of God. அதான் நான் சங்கீதத்தில் சொன்னேன். நீ அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோன்னா ஆண்டவர் உயர்த்திடுவாரு.
இந்த வேத வசனத்துக்கு என்ன பேரு? சொல்லுங்க சொல்லுங்க. வாலிபர்கள் மட்டும் உங்க பைபிளை தூக்குங்க பார்க்கலாம். செல்போனை தூக்கிட்டு இருக்காத, செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்காத. இது என்ன பால்? களங்கம் இல்லாத. ஏன் உங்ககிட்ட பைபிள் இல்லையா? தூக்கு, நல்லா தூக்கு, ஒடிஞ்சக்கு நல்லா தூக்கு, இப்படி தூக்கு, இப்படி தூக்காத, இப்படி தூக்கு. இந்த வாலிப பிள்ளைகளுக்கு முதல்ல கை தூக்குறதுக்கு சொல்லி கொடுங்க. இப்படி பாம்பு படம் எடுத்த மாதிரி கையை நல்லா தூக்குங்க. கை தூக்குனாலே வெட்டி தான். அதனாலதான் சாத்தா நிறைய பேரை கை தூக்கவே விட மாட்டான். அப்ப இதுக்கு என்ன பேரு? களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல எப்படி இருங்க? வாஞ்சையா இருங்க. பைபிள் மேல வாஞ்சையா இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயாவுக்கு சொல்லிடுவீங்க. உண்மையில வாஞ்சையா இருக்கீங்களா? டெய்லி பைபிள் படிக்கிறீங்களா? நேரம் கிடைக்கும் நேரம் நம்ம பைபிள் படிக்கிறோமா? இந்த களங்கம் இல்லாத ஞானப்பாலின் மேல எப்படி இருக்கணுமா? வாஞ்சையா இருக்க வேண்டும். அதுதான் உத்தமம். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? தம்மை பற்றி உத்தம இருதயத்தோடு. அந்த உத்தம இருதயம் அப்படின்னா என்னன்னா, முழுவதும் கர்த்தரை மேல விசுவாசம் வைப்பது. ஹல்லேலூயா. எந்த சூழ்நிலையும் பார்க்காமல் முழு விசுவாசத்தை யார் மேல வைக்கிறது? கர்த்தர் பார்த்துக்குவாருங்க. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். என்ன பிரச்சனையா இருந்தாலும், என்ன தேவையா இருந்தாலும், என்ன கஷ்டமா இருந்தாலும், நாம் ஆராதிக்கிற இயேசு உயிரோடு கூட இருக்கிறார். இந்த வேதத்தை தந்தவர் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால நான் அவர் மேல வைக்கிற விசுவாசம் உத்தமமான விசுவாசம், களங்கமில்லாத விசுவாசம். இததான் ஆண்டவர் யாருக்கு சொல்றாருன்னா, காலேப்புக்கு சொல்றாரு. காலேப்பை குறித்து சொல்லும் போது என்னாகமம் 14:24 ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் உத்தமமா என்னை பின்பற்றி வந்தபடியினாலே அவன் போய் வந்த தேசத்தை அவனுக்கு கொடுப்பேன். இப்ப கவனிங்க எல்லாரும். அப்ப காலேப்பும் அவன் கூட 11 பேரும் போனாங்க. காலேப்பு, யோசுவா, மற்ற 10 பேர். ஆனா காலேப்புடைய விசுவாசத்தை தேவன் உத்தமம் என்று சொல்லுகிறார். எப்படி சொல்றாரு? அப்ப அது எப்படி உத்தமமா இருந்துச்சு அப்படின்னா, கவனிங்க, எல்லாரும் போய் தேசத்தை பார்த்தார்கள். தேசத்தை பார்க்கும் போது தேசம் அழகா இருந்தது. என்ன தேசம்? அந்த தேசத்துக்கு பேரு சத்தமா சொல்லுங்க. என்ன தேசம்? ஆமா, கானான் தேசம். பார்க்க அழகா இருந்தது. பாலும் தேனும் ஓடுகிறது. எங்க பார்த்தாலும் பல மரங்கள், பள்ளத்தாக்குகள், நதிகள் எல்லாம் அழகா இருந்தது. இவங்க என்ன பண்ணாங்க? அந்த பழத்தை போய் ஓடி பிடிச்சாங்க, மாதுளையை பறிச்சாங்க, திராட்சை பழத்தை பறிச்சாங்க, அத்தி பழத்தை பறிச்சாங்க. இதெல்லாம் கவனிச்சுட்டு வந்தாங்க. பார்த்தா அங்க தூரத்துல கொஞ்சம் கேங் இருக்குது, ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க. பார்த்தா வித்தியாசமா இருக்கிறான். எல்லாம் ஹைட்டா இருக்கிறான், எல்லாம் ஹைட்டா இருக்கிறான். பார்க்க உருவம் பயங்கரமா இருக்குது. இது மற்ற எல்லாரும் பார்த்துட்டு என்ன பண்ணிட்டானுங்க? ரொம்ப பம்மி போய் அப்படியே திரும்ப வந்துட்டாங்க. இங்க திரும்ப வந்து மோசே கிட்ட இப்ப நற்செய்தி சொல்லணும், செய்தி சொல்லணும். மோசே கிட்ட என்ன செய்யணும்? செய்தி சொல்லணும். ஏன்னா கர்த்தர் கொடுக்கிற தேசம் எப்படி இருக்கிறது என்று செய்தி கொடுக்கணும். உடனே இவனுக்கு பார்த்தானுங்க, எல்லாம் நல்லா இருக்குங்க, பல நல்ல பழங்களா இருந்தது. ஆனாலும் அங்கே நாங்கள் என்ன செய்தோம்? ஏனாக்கின் புத்திரரை கண்டோம். அவங்க எல்லாம் பெரிய பெரிய ஆளா இருந்தாங்க. நிச்சயமா நம்ம போய் அந்த தேசத்தை என்ன செய்ய முடியாது? சுதந்தரிக்க முடியாது. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான். ஆனாலும் நம்ம என்ன செய்ய முடியாது. ஆனால் காலேபும் யோசுவாவும் ஜனங்களை அமர்த்தி சொன்னார்கள், கொஞ்சம் அமைதியா இருங்க, நாம் உடனே போய் சுதந்தரித்துக் கொள்வோம். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க. இதத்தான் ஆண்டவர் சொல்றாரு, என் தாசனாகிய காலேப் உத்தமமா என்னை பின்பற்றினான். அப்ப உத்தமம்ங்கிறது என்னது? கவனிங்க, உத்தமம்னா என்ன? தேவன் எதை சொல்லி இருக்கிறாரோ அதன் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறது. அல்லேலூயா. தருவேன்னா தருவார், செய்வேன்னா செய்வார், கொடுப்பேன்னா கொடுப்பார். அப்படி முழுவதும் அவர் மேல என்ன வைக்கிறது? நம்பிக்கை வைக்கிறது. அதுக்கு பேர் தான் என்னது? உத்தமம். அதுக்கு பேர் தான் என்னது? உத்தமம். அருமையானவர்களே, அந்த விசுவாசம் தான் தேவன் இன்றைக்கு நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற விசுவாசம்.
அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உத்தமமான விசுவாசம்னா என்ன? பியூர் ஃபெய்த். பியூர் ஃபெய்த்னா என்ன? எந்த சோர்ஸ் மேலையும் நம்பிக்கை வைக்காம கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் மேல மட்டும் நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேர் தான் உத்தமமான விசுவாசம். இப்ப தேவன் அதை தான் எதிர்பார்க்கிறாரு, அதை தான் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அந்த உத்தமமான விசுவாசம் நமக்குள்ளே வரும்போது நமக்கு எல்லாம் கூடும்னு சொல்றாரு. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், அந்த விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்துல ஏன் அந்த உத்தமமான விசுவாசம் இல்லை அப்படின்னா, நம்ம சுற்றிலும் எல்லாவற்றையும் பார்க்கிறோம், வேத வசனத்தையும் நம்புறோம். ஆண்டவர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்க, எல்லாம் செய்வாரு. ஆனாலும் பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு இருக்குல்ல, எதுக்கு பாரு பார்க்கணுமா? பேய்க்கும் பாரு நோய்க்கும் பாருன்னு இருக்குல்ல. அதனால அந்த விசுவாசத்தை உலகத்தின் பார்வையில ஓட விட்டு நம்ம விசுவாசம் கொஞ்சம் கொஞ்சமா கலப்படமுள்ள விசுவாசமாய் வருகிறது. ஆனா அது தெரியாது. பார்வைக்கு பாலும் தண்ணியும் வித்தியாசம். நம்மள எல்லாரும் அன்னப்பறவையா அது பாலும் தண்ணியும் பிரிச்சு குடிக்குமாம்ல? அன்னப்பறவையா பார்த்துருக்கீங்களா யாராவது? இல்லை. ஆனா அவங்க சொல்லுவாங்க பாலும் தண்ணியும் ஊத்திட்டா பாலை மட்டும் என்ன செய்யுமா, அது எப்படி ஃபில்டர் பண்றது இல்லை. நம்ம என்ன அப்படி கிடையாது. அப்போ அந்த உலகத்துல பாருங்க, தேவன் சொல்றதையும் நம்புறோம், உலகத்தின் சூழ்நிலையும் நம்புறோம். அதனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்முடைய விசுவாசம் கலப்படமா இருக்கு. இதனால எல்லா காரியமும் பாசிபிள் ஆகிறது இல்லை, நிறைய இம்பாசிபிளா போயிருது. தேவன் என்ன சொல்றாருன்னா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னு சொல்றாரு. இப்ப அப்படிப்பட்ட உத்தமமான விசுவாசத்திற்குள்ளே நாம் வர வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது உங்களுக்கு பிரசங்கமும் போர் அடிக்கும், செயல்படுத்துறதுலையும் பிரச்சனை இருக்கும். ஆனா இதுதான் தேவன் சொல்லுகிற விசுவாசம். அல்லேலூயா. அந்த உத்தமமான விசுவாசம் எந்த சூழ்நிலையிலும் ஆமென் தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற விசுவாசம். முதல்ல 4ஆம் ஜாமத்துல இயேசு கடல்ல நடக்கிறாரு. சீஷர்கள் படகுல போனவங்க இப்ப எதுல மாட்டிக்கிட்டாங்க? புயல் காற்றுல மாட்டிக்கிட்டாங்க. புயல் காற்று வேகமாய் அடித்து இப்ப படகு எந்த நிலைமைக்கு வருது? மூழ்கிற நிலைமைக்கு வரும்போது இயேசு 4ஆம் ஜாமத்துல நடந்து வந்தார். அல்லேலூயா. போன மாசத்துல நினைக்கிறேன் நம்ம ஒரு பிரேயர் வச்சோம் பாருங்க. என்ன பிரேயர் அது? எத்தனாவது பிரேயர்? எத்தனாம் ஜாமம்? 3 to 6 வச்சோம்ல. எத்தனாம் ஜாமம் சொல்லுங்க பாப்போம். 6ஆ ஜாமமா? எனக்கு தெரியும் 8ஆம் ஜாமன்னு நினைக்கிறேன். மறந்து போயிடுறீங்கண்ணே. 8வது ஜாமம். 8வது ஜாமம் தான் எத்தனை மணி? 3 to 6. அதுக்கப்புறம் என்ன ஜாமம் வந்துருது? முதல் ஜாமம் வந்துருது. அப்ப 4ஆம் ஜாமம் எப்ப தெரியுமா? பகல் 3 to 6. ஏர்லி மார்னிங் 3 to 6 தான் எத்தனாவது ஜாமம்? 4வது ஜாமமா 3வது ஜாமம்? 1 வந்து 6 to 9, 2 9 to 12, 3 12 to 3, 4 3 to அதுக்கு ஒரு ஜபம் நம்ம சபையில் வைக்க போறோம். அல்லேலூயா. எப்படி வச்சாலும் ஒரு 10 பேர் வருவாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆமென். கொஞ்சம் ரொம்ப யோசிக்கிறவங்க தான் நம்ம வைக்கிற ஜபத்துக்கெல்லாம் வரமாட்டாங்க. ஆனால் தாழ்மையாக யோசிக்கிறவங்க பாசி என்ன ஜபம் வச்சாலும் போவான்னு வருவாங்க. அப்படிப்பட்டவங்களை வச்சு கோட்டையவே பிடிச்சிடலாம். இல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்போ 4ஆம் ஜாமத்தில் இயேசு எங்க இருக்கிறாரு? கடல் மேலே நடந்து வர்றாரு. 4ஆம் ஜாமம் ரொம்ப முக்கியமானது. 3 to 6 வந்து ஜெபிக்கிறவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட் டைம். அல்லேலூயா. இந்த 3 to 6 சுதாரிச்சுக்கிறவங்க வாழ்க்கையில ரொம்ப ஆசீர்வாதமா இருப்பாங்க. பில்லி கிரஹாம் என்கிற ஒரு உலக சுவிசேஷகர் எழுதுகிறார், இந்த 3 மணியிலிருந்து 6 மணி வரை ஏதாவது ஒரு நேரத்தில் ஒரு மணி நேரத்தை எந்த மனிதன் கர்த்தருக்கு கொடுக்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில அவன் எதிர்பார்க்காத காரியங்கள் எல்லாம் நடக்குமா? அல்லேலூயா. என்ன டைம்? 3 to 6. இது எத்தனாவது ஜாமம்? 4வது ஜாமம். அதனால நீங்க சகோதரனா இருந்தாலும் வாலிபனா இருந்தாலும்
கிழவனா இருந்தாலும் கிழவியா இருந்தாலும் 3 to 4 எழுந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்ல ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசம் பெருக ஆரம்பிக்கும். ஆமென். 3 to 6 எழும்புகளோட கர்த்தர் பேசுவார். 3 மணிலிருந்து 6 மணிக்குள்ள எழும்புகளோட கர்த்தர் பேசுவார். ஏன்னா அது ஏர்லி மார்னிங். 6 மணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் இன்னொரு ஜாமம் வந்து விடுகிறது. ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் ஆமென் காலையில எழுந்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். இப்ப 4வது ஜாமத்துல இயேசு கடலின் மேல் நடந்து வரும்போது எல்லாரும் பேய் தான் வருதுன்னு அலறிட்டாங்க. பேய்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். இயேசு சொன்னாரு தூரத்திலிருந்து, ஏய் பேய் இல்லடா படுபாய் பேய்களா, இவ்வளவு நாள் உங்க கூட இருந்து வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறேன், பேய்கிட்டு இருக்கிறீங்க. அதுல நம்ம மொழிபெயர்ப்புல என்ன போட்டிருக்கு, எல்லாரும் ஆவேசம் என்று அலறினார்கள். ஆவேசம்னா சைத்தான். பேய் வருதுடா கடல்லங்கிறான். ஆண்டவர் சொல்றாரு பேய் இல்ல நான் தான் வர்றேன்டா படுவாய் பேய்களா. உடனே பேதுரு உத்து பார்த்தான், இயேசுதான் வந்துட்டாரு. அல்லேலூயா. அவர் எந்த நேரத்திலையும் வருவார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். எந்த நேரத்திலையும் நமக்கு உதவி செய்கிறவர், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர். ஆமென். வந்த உடனே அவன் பார்த்தான், அங்க வந்துகிட்டு இருக்கிறாரு. உடனே சொல்ற, ஆண்டவரே நீரே ஆனால் ஆமென் நானும் வருவதற்கு என்ன செய்யும், கட்டளையிடும்னா. உடனே இயேசு சொல்றாரு சரி வாப்பா அப்படின்ட்டாரு. உடனே அவன் கடலின் மேல இறங்கி என்ன செய்ய தொடங்கினானா, நடக்க ஆரம்பித்தான். அல்லேலூயா. ஆமென். இது ஒரு ரகமான விசுவாசம். ஆமென். இந்த வாரம் ஃபுல்லா உங்களுக்கு, இந்த மாசம் ஃபுல்லா வைத்து தான் நம்ம தியானிக்க போகிறோம். கவனிங்க. இப்ப நடந்துகிட்டே வர்றான். கடல்ல நடக்கிறது இது இவனால முடியாது இல்ல. ஆனால் இவனுடைய ஃபெய்த் அவனை என்ன செய்ய வச்சுச்சு, நடக்க வச்சுச்சு. கொஞ்ச தூரம் வரும்போது அவன் காற்று பலமா இருக்கிறதை கண்டு அவன் தண்ணீர்ல என்ன செய்ய ஆரம்பித்தான், மூழ்க ஆரம்பித்தான். கவனிங்க. கர்த்தரை பார்க்கும் வரை அவனுடைய விசுவாசத்துல களங்கம் வரல. கர்த்தரை பார்க்கும் வரை அவனுடைய விசுவாசத்துல என்ன வரல, களங்கம் வரல. ஆனால் காற்றை பார்த்த உடனே என்ன வந்துருச்சு, காற்று இருக்கத்தான் செய்யுது. காற்று நம்ம வாழ்நாள் முழுவதும் இருக்கும். கடல் அலைகளும் பிரச்சனைகளும் இருக்கும். இந்த உலகத்துல பிறந்து சாகுது வரை என்ன இருக்கலாம், பிரச்சனைகளும் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம பார்க்க வேண்டியது தேவனை பார்க்க வேண்டும். ஆமென். போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் நம்ம பார்க்கும் போது பாருங்க, இவன் இயேசுவை பார்த்துக்கிட்டே வந்தவன் வந்துட்டான். ஆனா காற்றையும் புயலையும் பார்த்த உடனே என்ன செஞ்சிட்டான், மூழ்க ஆரம்பிச்சிட்டான். இன்னைக்கு நிறைய பேர் மூழ்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் மூழ்கல, ஆனா மூழ்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. கடனை வாங்கி கடன்ல மூழ்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். இங்க இருக்கீங்களான்னு தெரியல, உலகத்துல அப்படி நிறைய பேர் முங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா அப்படிப்பட்ட முங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இயேசு சொல்ற நற்செய்தி, எழுந்து வாழ்ந்துருவார், தூக்கி கையை பிடிச்சு தூக்கி விட்டுருவாரு. ஆமென். ஹல்லேலூயா. இப்ப எப்ப அவனுக்குள்ள இந்த அவிசுவாசம் வருகிறது, அவன் விசுவாசத்துல என்ன வந்துருச்சு, கர்த்தரை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தானா அவன் நிச்சயமா மூழ்கி இருக்கவே. அப்போ விசுவாச வாழ்க்கையில நமக்கு இந்த பக்கமும் அலை இருக்குது, இந்த பக்கமும் அலை இருக்குது, புயல் இருக்கிறது, பிரச்சனை இருக்கிறது, பண பிரச்சனை இருக்கிறது, அப்புறம் உடல் சுகம், ஆரோக்கியம், குடும்பத்துல சமாதானம். எவ்வளவுதான் சில குடும்பத்துல சமாதானத்தை கொண்டு வந்தாலும் கீழ்ப்படியாத மனைவி, ஓயாத ஒழுக்கு, மனைவியின் சண்டை ஓயாத ஒழுக்குன்னு போட்டிருக்கு. நல்லா கறியெல்லாம் வாங்கி திங்கிறத காட்டிலும், சண்டைக்காரியோட மனைவியோட இருக்கிறதை காட்டிலும் அந்த வீட்டிலே ஒரு தனியா ஒரு குடிசை போடுறது நல்லதுன்னு போடுறது. இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது, ஃபேமிலி ப்ராப்ளம் இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது. ஆனால் இவைகள் மத்தியிலும் நம்முடைய பார்வை கர்த்தரை மேல் மட்டுமே இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு அந்த ஃபெய்த்துக்குள்ள நம்ம இருக்க முடியும். சூழ்நிலைக்கு ஆராதிச்சுட்டு போன உடனே சில வீட்டில் பிரச்சனை வரும். நல்லா ஆராதிச்சுட்டு போவாங்க, போன உடனே நீங்களாம் ஒரு மாதிரி கறி வாங்கிட்டு வந்தியா, புளி வாங்கிட்டு வந்தியா, அந்த மாதிரி பிரச்சனை ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு பிரச்சனை, சம் லேடிஸ் வில் ஸ்டார்ட் த ப்ராப்ளம். அதனால அவங்கள கையாடுறவன் ரொம்ப கவனமா இருக்கணுமா. அவன் எண்ணெயை பிடிக்கிற மாதிரின்னு போட்டிருக்கு. எண்ணெயை கையில பிடிச்சா என்ன செய்யாது, நிக்காது. அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்ட் ஓவர் பண்ணணும்.
இல்லைன்னா டப்பு டப்புன்னு எல்லாம் உடஞ்சி போகும், சமாதானம் இருக்காது. அடுத்து சாயங்காலம் ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆள் இருக்காது. அதுலேயே 2 பேர் வருவாங்க, 2 சகோதரர்கள் வருவாங்க ஊழியம்னா. அவங்களுக்குள்ள இந்த மாதிரி பிரச்சனை வந்து வைங்க, கடைசியில் அவங்களும் இருக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப ஹேண்ட் ரொம்ப ரொம்ப கேராக ஹேண்ட் ஓவர் பண்ணணும். ஏன்னா அந்த மாதிரி நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. நான் சொல்றது பெண்களை மட்டும் சொல்ல நினைக்காதீங்க. பிரச்சனை எங்க இருந்து வரும், ஆனா நிறைய ப்ராப்ளங்கள் பெண்கள் இருந்து வருதுன்னு சொல்றாங்க ஒரு ஆய்வின்படி. ஆனா எங்க இருந்து வரலாம், பிள்ளைகிட்ட இருந்து வரலாம், அடுத்தவங்க இருந்து வரலாம், ஏத்த வீட்டுக்காரந்து வரலாம். பிரச்சனை எங்க இருந்து வரலாம், தேவைகள் எங்க இருந்து வரலாம். ஆனா எங்க இருந்து பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை வர்ற இடத்தை நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஹல்லேலூயா. எங்க இருந்து ப்ராப்ளம் வருது, பிரச்சனை வருதுன்னு அந்த இடத்தை பார்க்க வேண்டாம். பிரச்சனைக்கு எங்கிருந்து தீர்வு கிடைக்கும், எப்படி தீர்வு கிடைக்குங்கிற இடத்தை பாருங்க. அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதம். ஹல்லேலூயா. ஆமென். பிரச்சனை எங்க இருந்து வரும்? முதலாளிகிட்ட இருந்து வரும், தொழிலாளிகிட்ட இருந்து வரும், அரசியல்வாதிகிட்ட இருந்து வரும், கட்சிக்காரங்கிட்ட இருந்து வரும், எவங்கிட்ட இருந்தும் பிரச்சனை வரலாம். ஆனால் பிரச்சனையை தீர்க்கிற ஒரு இடம் இருக்கிறது, அதுதான் எனக்கு ஒத்தாசை வரும். ஹல்லேலூயா. எனக்கு ஒத்தாசை வரும். அங்க பாருங்க, டெய்லி காலையில எந்திரிச்ச உடனே கையை உயர்த்தி எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. ஆமென். அங்க பார்த்த உடனே ஒரு ஃபெய்த் நமக்குள்ள ரைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகள் அவன் களங்கம் இல்லாத விசுவாசம் உள்ளவர்களா இருக்க வேண்டும். இப்ப ஆண்டவர் சொல்றாரு அவனை பார்த்துட்டு, நல்லா தானே நடந்துகிட்டு வந்த, ஏன் இப்ப கீழே முங்கிட்ட? ஆண்டவரை நான் அங்கேயும் இங்கேயும் பார்த்தேன், அங்கேயும் இங்கேயும் பார்க்காத என்ன பாரு, அவிசுவாசியா இராமல் எப்படி இரு, விசுவாசியா இரு. ஹல்லேலூயா. கவனிங்க. அப்ப எப்படி நம்ம விசுவாசிக்கிறவனா இருக்க முடியும் அப்படின்னா, தேவனையே சார்ந்து கொள்ள வேண்டும். யாரை சார்ந்து கொள்ளணும்? ஆமா, உங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் ஸ்டாப் ஆகலாம். இப்ப நம்ம போன ஒரு நேத்த முந்தா நாள் என்ன பார்த்தோம், கேரித் வற்றி போயிட்டு, காக்காவும் காகமும் நின்று போயிட்டு. ஆனா கர்த்தர் அவனை விட்டு நீங்கவில்லை. அவனுக்குடைய தேவை வந்து கொண்டே இருக்கிறது. கேரித்து வற்றி போனால் என்ன, காகம் நின்று போனால் என்ன, கர்த்தர் யாரையாவது வச்சு எலியாவை போஷிக்க தேவனால முடியும். ஆனா உடனே வேதம் என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எலியாவை நோக்கி, கர்த்தர் எலியாவை நோக்கி நீட்டே வரும். அப்ப தேவனுக்கும் எலியாவுக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருந்ததுனால அவன் கேரித்து வற்றி போனதையும் கவனிக்கல, பெருசா எடுக்கல. என்னடா இன்னைக்கு காகத்தை காணோம், காக்கான்ட்டு வருமே, ஒண்ணு அப்பத்தையும் கொண்டு வரும், ஒன்னும் காணமே, அதை பத்தி அவன் கவலையே படல. கர்த்தர் சொல்றாரு, உன்னை போஷிக்கிறதற்கு ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன். அல்லேலூயா. தேவனால் கூடாததொன்றும் இல்லையே, நம் இயேசுவாலாகாததில்லையே, தேவனால் கூடாததொன்றும் இல்லையே, நம் இயேசுவாலாகாத. அப்போ நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலே, சூழ்நிலைகள் மத்தியிலே தேவனுடைய பிள்ளைகள் பியூர் ஃபெய்த்ல இருக்கணும். அல்லேலூயா. அந்த பியூர் ஃபெய்த் என்ன தெரியுமா? தேவனை சார்ந்து கொள்வது. ஒரே ஒரு வசனத்தை சொல்லி நான் வேகமாகவே செய்தியை முடிக்க போறேன் பாருங்க. ஏன்னா இந்த சப்ஜெக்ட் கொஞ்சம் கடினமாக இருக்கும், உங்களுக்கும் கடினமாக இருக்குது, பிரசங்கம் பண்ணுற எனக்கும் கடினமாக இருக்குது. அதை பேசணும்னா கொஞ்சம் உலக கதையெல்லாம் சொல்லி கொண்டு போனால் தான் புரியும். ஆனாலும் நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும். ஆமேன். ஃபெய்த்துங்கிறது, உத்தமம்ங்கிறது எதையும் நம்பாமல் இயேசுவை நம்புறது தான். வலது கருத்தை உயர்த்தி சொல்லுங்க, எதையும் நம்பாமல் இயேசுவை நம்புறது. இப்போ ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம் வாசிங்க பார்க்கலாம். 11:6 எபிரேயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது, நாம இதை நம்ம அப்புறம் பேசலாம். அடுத்து, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும்
தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். கரங்களை தட்டி. இப்ப கவனிங்க, நான் முடிக்க போறேன். கொஞ்சம் 5 நிமிஷம் தான் பேசி முடிக்க போறேன் பாருங்க. ஏன்னா எனக்கு இன்னொரு சப்ஜெக்ட் இருக்கு. இப்ப கவனிங்க, எப்படி நம்ம விசுவாசம், உத்தமமான விசுவாசம் இருக்கணும் அப்படின்னா, தேவனிடத்தில் சேருகிறவன். எல்லாரும் சொல்லுங்க. ஆமா, இப்ப நம்ம எல்லாரும் எங்க தேவனிடத்துல சேர்றதுக்கு தான் ஆராதனைக்கு வந்திருக்கிறோம், இல்ல சினிமா தியேட்டர்லயே போய் உட்காந்துருக்கிறோம். ஆனா அந்த காலத்துல சினிமா மோகம் இப்ப எதுவுமே இல்லை, அதனால பொழைச்சிங்க. ஓகேவா? இப்ப நம்ம எங்க வந்திருக்கிறோம்? தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அவர் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. நல்லா கையை உயர்த்தி நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. அவர் உண்டு. யார் உண்டு? இயேசு உண்டு. சாத்தா உண்டுன்னே சொல்லிக்கிட்டு இருக்காத. யாரு இருக்கா? இயேசு உண்டு. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். கர்த்தர் உண்டு. ஆமென். எப்படி உண்டு? உன் பிரச்சனை நேரத்தில் அவர் உண்டு. உன் தேவை நேரத்தில் இயேசு உண்டு. உன் கலங்குகிற நேரத்தில் இயேசு உண்டு. நீர் கண்ணீர் வடிக்கிற நேரத்தில் இயேசு உண்டு. இப்படி பேசினாதான் கைத்தட்டு. பியூரா வசனத்தை பேசினா கண்டு கூட மாட்டேங்கிறீங்க. கர்த்தரும் கண்ணீரை துடைப்பார், கவலையை மாற்றுவார்னா அப்பா என்ன அட்டி அடிக்கிறீங்க. சரி, ஓகே. அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அப்படி மட்டும் விசுவாசித்தா நம்ம சபையில உபவாச கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமா? 2வது சனிக்கிழமை உபவாச கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வருவாங்க தெரியுமா? ஏன் தெரியுமா? நம்ம விசுவாசிக்கல. நான் தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் பலன் தருவார் என்கிற விசுவாசம் நம்ம சபையில 100க்கு 90 பேருக்கு இல்ல. நான் வேலை செஞ்சாதாங்க சாப்பிட முடியும், நான் வேலை செஞ்சாதாங்க பொழைக்க முடியும். ஒரு காத்திருப்பு ஜபம், ஒரு ஆயத்த ஜபத்துக்கு வர்றது கூட நேரத்தை ஒதுக்கி வர முடியல. ஏங்க இங்க வாங்கன்னு ஒரு பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவது, கூமாப்பட்டி அவன் சொல்லி 10 கோடி ரூபாய் வாங்கிட்ட பாருங்க. ஏங்க நான் வேலைக்கு போகலன்னா, ஓவர் டைம் பார்க்கலன்னா, how can manage my house? இங்கதான் கவனிக்கணும். வேலை செய்ய வேண்டாம்னு இயேசு சொல்லல. கவனிங்க, வேலை செய்யாதவன் என்ன செய்யக்கூடாதுங்கிறாரு. ஆனா தேடுகிறவர்களுக்கு தேவன் அப்படின்னு எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு அது நடக்கும். அல்லேலூயா. அப்படி விசுவாசிக்கிறவங்க தான் அந்த உத்தமமான விசுவாசம். 2 விசுவாசம். 1 எப்படி விசுவாசிக்கணும்? அவர் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க. அவன் நல்ல சத்தமா தான் சொல்லுங்களேன். 2வது அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. முதல்ல அவர் உண்டு. சொல்லுங்க. முதல்ல அவர் உண்டு. 2வது அப்படி மட்டும் நீங்க விசுவாசிங்கன்னா வேலைக்கு லீவ் போட்டு ஜபத்துக்கு வருவீங்க. புரியுதா? உங்க கடையை ஷட்டர் போட்டு இழுத்து பூட்டிட்டு வருவீங்க. ஏன்னா தேடுகிற எனக்கு என்ன உண்டு. அல்லேலூயா. ஜெபங்களை அற்பமா நினைக்க மாட்டீங்க. ஏன்னா ஜெபம் என்ன செய்ய வைக்குதுன்னா, நான் அவரை சார்ந்து கொள்ள வைக்கிறது. அதை பத்தி தான் நான் வருநாட்கள் உங்களுக்கு பேசுறேன். ஜெபம் என்ன செய்ய வைக்கிறது? அவரை. ஆமென். விசுவாசம் குறையும் போது நான் அவரை எப்படி சார்ந்து கொள்ளுகிறேன்? த்ரூ த பிரேயர். அதுல ஒண்ணுதான் ஃபாஸ்டிங், அதுல ஒண்ணுதான் கேதரிங். நேற்று ஆயத்த ஜபத்துக்கு கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. ஆனா அந்த ஆயத்த ஜபத்துல உள்ள பலத்துல தான் இன்னைக்கு இவ்வளவு நேரம் நான் சாப்பிடாம நிக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஆயத்த ஜபத்துல, ஏன்னா ஒரு 10 பேர் கூட இல்லை, ஆனா அதுல ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க. ஏன்னா தேவனுக்கு தெரியும், கர்த்தருக்கு ஒரு பர்பஸை கரெக்டா பண்ணுவாரு. நீங்க எதுக்காக கூடுறீங்க, எதுக்காக ஜெபம் பண்றீங்க அப்படிங்கறதுல கரெக்டா செய்வார். இன்னைக்கு நம்ம எதுக்கு கூடி வந்திருக்கிறோம்? ஆராதிக்க கூடி வந்திருக்கிறோம். இப்ப அந்த மாதிரிதான் ஆண்டவர் நம்மளை நடத்துவாரு. அப்புறம் உபவாசித்து வரும்போது உபவாசத்துக்கு மாதிரி நடத்துவாரு. பிரிபரன்ஸ் பிரேயருக்கு வரும்போது எப்படி நடத்துவாரு? அப்படிதான் நடத்துவார். ஏப்பா இன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பலன் தாரேன், இதை வச்சு நாளைக்கு ஓட்டும் பாரு. God is perfect. இப்ப கைத்தட்டு இருக்கணும். நீங்க கண்ணீரை தொடப்பாருன்னு கைத்தட்டீங்களே, அவர் God is perfect. அதனால தான் நான் எனக்கு 2-3 பேர் தேவை என்னோட ஜெபிக்கிறவங்களுக்கு. ஏசுநாதருக்கு என்ன ஜெபிக்க முடியாதா?
இன்னைக்கு சொல்லுவாங்க, எதுக்குங்க போட்டு காத்திருப்பு ஜபம் ஆயத்த ஜபம்னு வாட்ஸ்அப்பில் போடுறீங்க? உட்காந்து நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உட்காந்து ஏசுநாதர் அவருக்கு 2-3 பேர் தேவைப்பட்டாங்கங்க. எதுக்கு? இன்னைக்குள்ள வாலிப பிள்ளைகளை யாரும் இந்த ஜெபத்துக்கெல்லாம் வர்றது கிடையாது. அதை பற்றி எனக்கு அந்த டாபிக் எனக்கு கிடையாது. ஆனால் ஒரு சிலரை 3 பேரை கூட்டிகிட்டு போனார் பாருங்க. இந்த ஜெபம் என்ன செஞ்சு, இவனுங்க வேற தூங்கிட்டு இருந்தானுங்க. ஆனால் தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, என் கூட இருங்கடான்னாரு. நீ தூங்கிக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் உன்னுடைய பிரசன்ஸ் பாருங்க. மனுஷனுக்கு மஸ்ட் நீட் பிரசன்ஸ் ஆஃப் காட். ஆனால் சம்டைம் காட் நீட் அவர் பிரசன்ஸ். ஆமென். சில நேரம் நம்முடைய பிரசன்ஸ் அவர் விரும்புகிறார், நம்முடைய வருகை அவர் விரும்புகிறார். அல்லையா? எல்லாம் ரொம்ப பேருக்கு ரொம்ப குறைஞ்சி போச்சு. ஏன்னா அது அவங்கள பாதிக்குது. பார்த்தீங்களா? அல்லையா? குறைஞ்சி போச்சு. அருமையானவர்களே, எப்படி நாம் தேவ பிரசன்னத்தை கொடுங்கிறோமோ அதே போல அவருக்கு நம்முடைய பிரசன்னம் வேணும். அதனால தான் அந்த 3 பேரை கூட்டிட்டு போனார். அதனால தான் அந்த ஜெபத்துக்கு ஆள் கம்மி வந்தாலும் நான் கவலைப்படுறதே இல்லை. காலையில் 11 மணிக்கு வச்ச ஜெபத்தில் 2 பேர் தான் இருந்தாங்க, அவர் கணவனும் மனைவியும். நாங்கள் கணவனும் மனைவி, அவ்வளோதான். அதனால அவனும் கவலைப்படுற, ஐயா 2 பேர் இருக்காங்க. அவருக்கு 2 பேர் இருந்தாலே ஏசுநாதர் வருவேங்கிறாரு. அப்போ என்ன பாஸ்டர், அவங்கள வச்சு நீங்கள் நடத்துங்கிறீங்க. ஓகே, அதை பற்றி எனக்கு கவலையே கிடையாது. ஆனால் எல்லா ஜெபத்தையும் நடத்த வேண்டும். இப்போ 40 நாள் அதிகாலை ஜெபம் வச்சுருக்கிறோம். வாலிபர்களை கூப்பிடுறோம், இள சகோதரர்களை கூப்பிடுறோம். அதில் 2 பேர் மட்டும் தான் வர்றாங்க. 2 பேர் தான் வர்றாங்க. வியாழக்கிழமையிலேருந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். 40 நாள் இந்த ஜெபம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ அதில் அங்கே வரவே மாட்டாங்க. ஜெபத்தின்றதுல இல்லை, 2 பேர் இருந்தாலும் அதை வச்சு ஆமேன் நடத்துறது தான் ஒரு நல்ல லீடர்ஷிப்பு. ஆமென் சொல்லுங்க. இப்போ அவருக்கு 3 பேருக்கு ஏசுநாதருக்கு எத்தனை பேர் தேவைப்பட்டாங்க? 3 பேர். அவங்கள கூட்டிட்டு வச்சு இவர் ஜெபம் பண்றாரு, அவங்க தூங்குறாங்க. தூங்குனா கூட ஆமென் அந்த பிரசன்ஸ் அவருக்கு தேவைப்பட்டது. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனை சார்ந்து இருக்க வேண்டும். அந்த தேவனை சார்ந்திருக்க பண்றதுதான் ஜெபம். ஜெபிக்க 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 நீங்க இந்த உலகத்தோட அல்லாம தேவனோடு சார்ந்திருப்பீர்கள். அல்லேலூயா சொல்லுங்க. அதனாலதான் நிறைய பேரை பிசாசு ஜெபிக்க விட மாட்டான். நான் சொல்றேன், நீங்க ஜெபிக்காம எந்த காரியம் செஞ்சாலும் அது நல்லா இருக்காது. நீங்க எத்தனை யூத் மீட்டிங் நடத்தினாலும் சில்ட்ரன்ஸ் மீட்டிங் நடத்தினாலும் நீ ஜெபிக்காம எது செஞ்சாலும் அது சக்சஸா இருக்காது. ஆமென். ஏன்னா ஜெபித்துதான் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இயேசு சிலுவையில் வெற்றி சிறந்ததற்கு அவருக்கு முதல்ல என்ன தேவைப்பட்டது? ஜெபம். ஹல்லேலூயா. ஆமென். ஏன்னா தேவனை சார்ந்திருக்க பண்ணுகிறது. இப்ப அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? ஆமென். விசுவாசிக்கணும். அவர் உண்டு. நீங்க எங்க இருந்தாலும் அவர் உண்டு. இன்னும் ஒண்ணு, என் ஜெபத்துக்கு அவர் பதில் தருவார். தம்மை தேடுகிறவர்களுக்கு அவர் யாரு? பலன் அளிக்கிறவர் என்று நான் என்ன செய்யணும்? அவரை விசுவாசிக்க வேண்டும். பலம் உள்ளவனுக்காகிலும் ஆமென். அந்த விசுவாசம் தான் நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வர வைக்கும். முதல்ல அவர் உண்டுன்னு நம்ம விசுவாசிக்கணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க எந்த இடத்துல இருந்தாலும் இயேசு உங்க கூட இருக்கிறார். 2வது, எப்பமெல்லாம் நம்ம அவர்கிட்ட கேட்கிறோமோ அப்பமெல்லாம் எனக்கு பலன் தருகிறார். ஒருவேளை காலங்கள் மாறலாம், நேரம் மாறலாம், ஆனா என் ஜெபத்தை தேவன் தள்ளவே மாட்டார். ஆமென். ஹல்லேலூயா. இத்தனை நாள் ஜெபிச்சு நீங்க என்னத்தை கண்டீங்கன்னு நீங்க கேட்கலாம். என்கிட்ட நீங்க கொஸ்டின் பண்ணலாம். நாங்க நல்லா இருக்கையா, நீங்க ஜெபிச்சு என்ன கண்டீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க, நிறைய பேர் பேசுறாங்க. நான் அதை பத்தி எல்லாம் கவலைப்படலை. அதனால நீங்க சொல்ற ஜெபத்துக்கெல்லாம் நாங்க வரணுமா? நீங்க என்ன அந்த மாதிரியா இருக்கிறீங்க? என்னத்தை கண்டீங்க? ஆனா அருமையானவர்களே, ஜெபங்கிறது என்னத்தை கண்டோங்கிறத இந்த உலகத்துல வெளிப்படுத்துறதுக்கு மட்டும் கிடையாது. அல்லேலூயா. இந்த உலகத்துல வெளிப்படுத்துறத மட்டும் கிடையாது. நீங்க மோகன் சிலாசர் இதுல போட்டு விடுமா, நீ இவ்வளவு ஜெபம் பண்ற, உனக்கு குழந்தையே இல்லையே, நீ எதுக்கு ஜெபம் பண்ற? ஸ்டாப் யுவர் பிரேயர், ஸ்டாப் யுவர் மினிஸ்ட்ரி, வேர் இஸ் யுவர் காட். அவர் ஒரு நாள் சொல்றாரு, எனக்கு எத்தனை பேர் இது மாதிரி மெசேஜ் அனுப்பினாலும் யூடியூப்ல போட்டாலும் நான் அதை பத்தி கவலைப்படுறது கிடையாது. எனக்கு தெரியும் என்னுடைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ எத்தனை விமர்சனம் பண்ணா எனக்கு என்ன? அருமையால என்னுடைய வேலையை நான் செய்யணும். என்னுடைய வேலையை நான் செய்யும் போது
தேவன் மேல விசுவாசம் தான். ஒருவர் உண்டு, எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ரெண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு பலன் உண்டு. முதல்ல சொல்லுங்க, ஒருவர் உண்டு, ஆண்டவர் ஒருவர் உண்டு. ரெண்டாவது, அவரை தேடுகிறவர்களுக்கு. இந்த ரெண்டு தான் விசுவாசம். இந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்குமானால் நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதிலை கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. இல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் உத்தமமான விசுவாசம். முதல்ல ஒருத்தர் இருக்கிறார், நீ எந்த சூழலையும் மறந்து போயிடாதீங்க. அல்லையா? உனக்கு ஒருவர் இருக்கிறார்னு எந்த சூழலையும் என்ன செஞ்சிடாதீங்க, மறந்துடாதீங்க. ரெண்டாவது, அவர் உன் ஜெபத்துக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் பலனை தருவார். எப்ப தேவைப்படுதோ அப்ப தருவார். ரெண்டாவது வேடு என்னன்னா, அவர் பலன் அளிக்கிறவர். யாருக்கு பலன் அளிக்கிறவர்? தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர். எல்லாரும் ஜெபிக்க போற. ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு ஃபெய்த்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. எல்லாரும் கேட்க போறோம். அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை தேவன் எனக்கு தருவீராக. ஆமா, எல்லாம் கொஞ்சம் முழங்கால நின்று ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, அல்லேலூயா. உம்மை தேடுகிறவர்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு விசுவாசத்தை நீங்க தாங்க. எல்லாரும் கேளுங்க. அல்லேலூயா.